குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சைனீஸ் ரெசிபி. ஆனா வெஜிடேரியன்ல பனீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 150 கிராம் பன்னீர் ஸ்லைசஸ போட்டுருங்க. இதை நீங்க இப்ப வதக்கணும். ஃபாஸ்டா வதக்குனா பன்னீர் உடைஞ்சிரும். ஸோ ஸ்லோவா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு எல்லா பன்னீரையும் எடுத்து ஒரு பவுல்ல போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிடுங்க. நல்லா இப்ப இத வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 5 சின்ன வெங்காயத்தை இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிடணும். இப்போ ஒரு கேரட் 4 பீன்ஸ் இதுல சேர்த்துட்டு அதையும் நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல கூட வச்சு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 200 கிராம் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ இதுல சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் MSG சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சோயா சாஸை ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க டாஸ் பண்ணி எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற வரைக்கும் இதை வதக்கணும். இப்போ நாம ரெடி பண்ணிருக்க பன்னீர் ஸ்லைசஸை ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நீங்க இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.